அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வெஜினிஸ்மஸ் கண்டிஷன் பற்றி நிறைய காமன் பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். மேம், வெஜினிஸ்மஸ்க்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டர் போய் பார்க்கலாம்? ஓகே, யூஸ்வலி நம்மளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்கோர்ஸ் டைமில் பெனிட்ரேஷன் டைமில் ரொம்ப சிவியராக பெயின் இருக்குது, இல்லை அவங்க வந்து அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு பயம், ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, சிவியராக பெயின் இருக்குது. அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் 3 to 6 months நீங்கள் வந்து பார்த்துறது நல்லது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்களாகவே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வெஜினிஸ்மஸ்ங்கிறது நம்மளோட வெஜினல் மசில்ஸ் பெனிட்ரேஷன் டைமில், கைனக் எக்ஸாமினேஷன் டைம்லலாம் வந்து தங்களுக்கே தெரியாமல் தன்னிச்சையாக இன்வாலண்ட்ரியாக அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறது, டைட் ஆகுறது. அதனால தான் சிவியர் பெயினாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கான டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த வெஜினிஸ்மஸ்ங்கிறது க்யூரபிள். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இது சரியாகும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கணும். மேம், மேரேஜ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கைனகாலஜிக்கு எக்ஸாமினேஷனுக்கே ரொம்ப பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு கைனக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, டாம்போன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, இல்லை மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மசில்ஸ் அப்போவே கொஞ்சம் டைட் ஆகுற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வெஜினிஸ்மஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பெனிட்ரேஷன் டைம்ல இல்லை இன்டர்கோர்ஸ் டைம்ல அவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கவுன்சிலிங், நம்மளுக்கு இதை மாதிரி பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த அவேர்னஸ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், வெஜினிஸ்மஸ் கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் நீங்கள் பாருங்கள். பட் இதெல்லாம் ஒரு க்ளூஸ் அண்ட் ஹிண்ட்டுங்க. ஒரு டாம்போன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயமாக இருக்குது, மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. மேம், வெஜினிஸ்மஸ்னால இன்ஃபர்டிலிட்டி வருமா? ஸோ வெஜினிஸ்மஸ்ங்கிறது ஒரு டைரக்டாக இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணாது. பட் இது வந்து இந்த வெஜினிஸ்மஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்கோர்ஸ் அண்ட் பெனிட்ரேஷனே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிபிள் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு அதனால இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டைரக்டாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி, ஒரு ஓவலேஷன் அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் இது எதுவும் டைரக்ட் காஸ் கிடையாது இன்ஃபர்டிலிட்டிக்கு. பட் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சியை வந்து இது ஓரளவுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இல்லைங்களா? ஒரு ஃபேமிலி லைஃபே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பெனிட்ரேஷனே நடக்கலைங்கும் போது அது அந்த மாதிரி இது வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும். மேம், டெலிவரிக்கு அப்புறம் வெஜினிஸ்மஸ் க்யூர் ஆகுமா? ஸோ யூஸ்வலி என்ன நினைப்பாங்கன்னா வெஜினிஸ்மஸ்னா இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆயிடுச்சு, ஸோ ஒரு ப்ரெக்னன்சி டைம்ஸில் நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது, ஸோ இந்த வெஜினிஸ்மஸ் திருப்பி வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி வெஜினிஸ்மஸ் வந்து இது சரியாயிடும் நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. சில பேத்துக்கு இது திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்வாலண்ட்ரியாக நடக்கிறது, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிறது. ஸோ இதோட ட்ரிகர்ஸ் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட இது மாதிரி வெஜினிஸ்மஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வராது, மேரேஜ் ஆன புதுசுல நிறைய பேருக்கு வராது. பட் சைல்டு பர்த்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு செகண்டரி வெஜினிஸ்மஸா நிறைய பேருக்கு வரும். மேம், வெஜினிஸ்மஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமும் வருமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த வெஜினிஸ்மஸ்ங்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, ஒரு டெலிவரி ஆயிடுச்சு, பட் ஆல் ஆஃப் அ சடன் அவங்க திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு திருப்பி வெஜினிஸ்மஸ் வராங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸை வந்து திருப்பி நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தானே பண்ண போகிறீங்க, இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒரு செல்ஃப் கைடடாக நீங்கள் வந்து இந்த டைலட்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி எந்த டைமில் வந்துச்சுனாலும் நீங்கள் திருப்பி அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தெரப்பி பண்ணுறது, ஸோ இதை திருப்பி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த டெக்னிக்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணலாம். ஸோ வெஜினிஸ்மஸ்ங்கிறது இன்வாலண்ட்ரியாக தன்னிச்சையாக நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளோட வெஜினல் மசில்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஸோ இது ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் வரலாம், ப்ரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறமும் வரலாம், ஒரு ஃபர்ஸ்ட் டைம்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மெனோபாஸ் டைமில் வரலாம், பெரிய மெனோபாஸ் டைமில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா வெஜினிஸ்மஸ்னா என்ன, இதை எப்படி ட்ரீட் பண்ண முடியும், நம்மளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா வருமா அப்படின்னு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.